வணக்கம். செல்வகுமாரின் 2025 கோடை மழை எப்படி இருக்கும், பருவமழை காலங்கள், அதாவது தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலம் எப்படி இருக்கும், மழைப்பொழிவு எப்படி இருக்கும், இவையெல்லாம் இதில் பார்ப்போம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதலிலே கோடை மழைப்பொழிவை பார்ப்போம். சர்வதேச வானிலை அறிக்கையில் நாம் என்ன சொல்லி வந்தோம் என்பதை ஒருமுறை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தென் அமெரிக்க நாடுகளிலே கோடை மழை கொட்டி தீர்க்கிறது என்றோம். அதே போல ஆப்பிரிக்க நாடுகளிலும் கோடை மழை கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது. ஆஸ்திரேலியாவிலும் கோடை மழை கொட்டி தீர்த்தது. ஆகவே தென்னரைக்கோள நாடுகளிலே கோடை மழை கொட்டுகிறது, பருவமழை அதைவிட தீவிரமாக இருக்கும் அந்த நாடுகளில் என்று சொல்லியிருந்தோம். இன்னும் கோடை மழையும் தொடர்கிறது, பருவமழை ஒரு சில நாடுகளில் தொடங்கி இருக்கிறது, எல்லாம் அதிகமாகத்தான் இருக்கிறது. அதே போலதான் கோடை தமிழ்நாட்டிற்கு தொடங்கும் பொழுது தமிழ்நாடு மட்டுமல்ல வட அரைக்கோள நாடுகளுக்குமே கோடை மழை பருவமழை எல்லாமே கூடுதலாகத்தான் இருக்கும் என்று நாம் அறிவித்திருந்தோம். அந்த நிலையில் தற்பொழுது கோடை வெயில் வாட்டி வதைக்கிற நிலையில் தொடர்ந்து இதே வெப்பம் கொடுக்குமோ என்கின்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் வரக்கூடிய 2ஆம் தேதி வரை படிப்படியாக வெப்பம் குறையும். நேற்றைக்கு 105 டிகிரிக்கு போயிருக்கும், 106 107 வரைக்கும் போயிருக்கிறது. இன்றைக்கு 104ஆகவும் நாளை 102ஆகவும் 100ஆகவும் குறைந்துவிடும் 2ஆம் தேதி. பிறகு அதிகபட்ச வெப்பநிலை 100ஆக, அதான் 38 டிகிரி செல்சியஸாக குறைந்துவிடும். பிறகு 100 டிகிரிக்கு கீழ் படிப்படியாக இறங்கி கொண்டிருக்கும். அதாவது 38 டிகிரி செல்சியஸ், 37, 36, 35 என்று குறைந்து 98.6, 96.8 என்று படிப்படியாக ஃபாரன்ஹீட்டிலும் குறையும். ஆகவே வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்றும் உயரழுத்த காற்றும் இணைந்து மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது. கண்டிப்பாக 2ஆம் தேதி இரவிலிருந்து 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5, 6 தேதிகளில் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். 7ஆம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும். 8ஆம் தேதி 9, 10 கனமழை காத்திருக்கிறது. அதாவது 6ஆம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை ஓரிரு முறை மட்டுமே ஆங்காங்கே பொழியும். ஆனால் 8, 9, 10 தேதிகளில் பொழியக்கூடிய மழை மழைக்காலம் போல் விட்டு 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 பெய்து கொண்டே இருக்கும் என்ற அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து தமிழ்நாடு நோக்கி வரலாம், அல்லது அதாவது ஆந்திர எல்லையை நோக்கி போகலாம், அல்லது சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் தமிழ்நாடு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் மாஹேக்கும் ஏனாத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் நல்லதொரு மழைப்பொழிவை கோடை மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. தொடக்கம் 3ஆம் தேதி, 2ஆம் தேதி நள்ளிரவு, 3ஆம் தேதி. இந்த மழை 8ஆம் தேதி தீவிரமடைந்து பிறகு அடுத்த நிகழ்வாக 12ஆம் தேதி வந்து மழைப்பொழிவை தொடரச் செய்யும். ஆக பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாகவும் ஓரிரு நாட்கள் வெயில் அனல் நாட்களாகவும் இருக்கும். நிகழ்வு தொலைவில் இருக்கும் பொழுது, கடற்காற்று திசை மாறும் பொழுது நல்லதொரு வெயிலை கொடுக்கும். இருகாற்று இணைவை ஏற்படுத்தும் பொழுது நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இப்படி கோடை வெப்பமும் கோடை மழையும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறது. வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரி வெயிலும், மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு மிகுதி என்ற அளவில், மிகுதிக்கு மிகுதி என்ற அளவில் இருக்கும். தற்பொழுது கோடை வெயில் சமாளிப்பதற்கு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிற நிலையில் கோடை மழையை சமாளிப்பதற்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் என்று ஏற்கனவே ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறேன். அப்படித்தான் இருக்கும். அடுத்தபடியாக ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. சுமார் 42, 43 நாட்களுக்கு. இந்த நிலை
மே மாத இறுதி 15 நாட்களில் கேரளா கர்நாடகா பகுதிகளில் மட்டும் மழை இருக்கும். தமிழ்நாட்டில் மேற்கு திசையிலிருந்து இடிமழை பொழிவை வந்து கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மே இறுதியில் கொடுக்கும். ஆனால் மே 15 வரை தாழ்வு நிலை மழை, மே 15க்கு மேல் வெப்பச்சலன இடிமழை, முன்பருவ மழை. ஜூன் மாதம் 1ஆம் தேதி வழக்கமாக எப்பொழுதும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். இந்த ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி 30ஆம் தேதியே தொடங்க வாய்ப்பு இருக்கு. தொடக்கமே தீவிரமாக இருக்கும். அரபிக்கடலிலும் நிகழ்வு உருவாகும். வங்கக்கடலிலும் மே இறுதியில் நிகழ்வு வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படியோ ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்திற்கு முதல்ல மழைப்பொழிவை மாத இறுதியில் தீவிரப்படுத்த போகிற நிலையில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மே 31ஆம் தேதியே தொடங்கி தீவிரப்படுத்தும், அணைகளை நிரப்பும். ஜூன் மாதத்திலேயே அணைகளை நிரப்பிவிடும். சரியான தேதியில் மேட்டூர் உள்ளிட்ட அணைகள் வழக்கமாக திறக்கும் தேதியில் ஜூன் 12 உள்ளிட்ட நாட்களில் திறப்பதற்கோ அல்லது முன்கூட்டியே திறப்பதற்கோ வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நாடெங்கும் சிறப்பாக இருக்கும். கேரளாவிற்கே சில இடங்களில் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. கர்நாடகாவிற்கும் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இப்படி அரபிக் கடலோரம் எல்லாமே பாதிக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும். அதே போல இமயமலை ஒட்டிய பகுதிகளுக்கும் ஒடிசா மேற்கு வங்கம் உள்ளிட்ட வங்கக்கடலோர ஒட்டிய பகுதிகளுக்கும் பாதிக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும். இந்த ஆண்டு 2025 தென்மேற்கு பருவமழை, அதாவது பருவமழை தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான். ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கே காற்று சுழற்சியால் மழைப்பொழிவை அவ்வப்பொழுது கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே தமிழ்நாட்டிற்கும் தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் மழைநீரை சேகரித்து திட்டமிட்ட விவசாயம் செய்ய வேண்டும். நீங்கள் நினைக்கும் பொழுது மழை பொழியாது, பொழியும் பொழுது சேமித்து பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாகி இருக்க வேண்டும். அடுத்தபடியாக வழக்கமாக ஜூலை ஆகஸ்டில் தான் மேட்டூர் உள்ளிட்ட அணைகள்லாம் நிரம்பும். இந்த ஆண்டு முன்கூட்டியே நிரம்புன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுபோல தான் வட மாநிலங்களில் எல்லா அணைகளையும் நிரப்பும். உபரி நீர் ஆறுகளிலே பெருக்கெடுக்கும். பற்றாக்குறை என்கின்ற நிலையோ அல்லது சரி செய்யும் நிலையோ இருக்காது. எல்லா மாநிலங்களுக்குமே சராசரிக்கு கூடுதல் மழை தான் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டிற்கும் காற்று சுழற்சி காரணமாக தென்மேற்கு பருவமழை மழை இருக்கும், வெப்பசலன மழைப்பொழிவு இருக்கும். அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் சரியான நாளிலேயோ அல்லது முன்கூட்டியே தான் தொடங்கும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள் தொடங்கிவிடும். இந்த வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாட்டிற்கு உள் மாவட்டங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழையும், கடலோர மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் பாதிக்கும் மழைப்பொழிவையும் கொடுக்கும். இந்த ஆண்டும் வலுவான நிகழ்வு உண்டு. சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் என்பதுதான் இந்த ஆண்டின் ஆய்வறிக்கை. இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா வானிலை அமைப்பு, எம்ஜேஓ, ஐஓடி, லானினா, எல்லினா எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் கோடை மழை, சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து அறிவித்து வருகிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.